நம்ம இந்த வீடியோவில் வந்து யூனிட் 4 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்ட் 1 மாடியூல் 2 யூனிட் 4. டிஸ்கிரைப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் த கிளவுட். இந்த இதில் வந்து 2 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கவர்னன்ஸு, இன்னொன்று வந்துட்டு கம்ப்ளைன்ஸு. கவர்னன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கிளவுடில் வந்துட்டு நம்ம 3 மாடல் வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்ன்னு நம்ம 3 சொல்கிறோம் கிளவுடில். கரெக்டாக? இப்போ நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் பேஸ்டாக வந்துட்டு சர்வீஸ் நீங்கள் அதை வாங்கினாலும் சரி, இல்லை வந்து உங்கள் சாஃப்ட்வேர் வந்து ஒரு இடத்துல நீங்கள் கிளவுடில் ஹோஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி டெவலப்பர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பிளாட்ஃபார்மாக க்ளவுடில் யூஸ் பண்ணாலும் சரி, இதில் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலுமே இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி பேஸ் பண்ணி பாலிசிஸ் இருக்கும், அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதை தான் வந்துட்டு இந்த கவர்னன்ஸ் அண்ட் கம்பைலன்ஸில் கவர் பண்ணுறாங்க. கவர்னன்ஸில் எது கம்ப்ளைண்ட் இது பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்கன்னா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்னோட அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கணும், என்னோட டேட்டா பேஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்தந்த டேட்டாஸ்னால் வந்து என்கிரிப்டடில் இருக்கணும், இந்த டேட்டாஸ்னால் டிகிரிப்டில் இருக்கட்டும், ரொம்ப செக்யூராக இருக்கணும்னு சொல்கிறது எல்லாமே இந்த கவர்னன்ஸில் வரும். கம்ப்ளைண்ட்ஸில் வந்துட்டு அவங்களோட பாலிசிஸ், லீகல் அண்ட் பாலிசிஸ் எல்லாமே வருது, எல்லாமே இந்த கம்ப்ளைண்ட்ஸில் வரும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, திங்ஸ் லைக் செட் டெம்ப்ளேட்ஸ் ஹெல்ப் என்ஷூர் தட் ஆல் யுவர் டெப்ளாய்ட் ரிசோர்ஸஸ் மீட் கார்ப்பரேட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ரெகுலேட்டரி ரெக்யூர்மெண்ட். ஓகே, நீங்கள் எதில் டெப்ளாய் பண்ணாலும் உங்களோட ரிசோர்ஸஸில் எதில் வந்து இது பண்ணாலுமே நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் கம்பெனி பாலிசிஸ் பேஸ் பண்ணி, இல்லை உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரிசோர்ஸஸ் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி, கம்பெனி ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். ப்ளஸ் வந்துட்டு யூ கேன் அப்டேட் ஆல் யுவர் டெப்ளாய்ட் ரிசோர்ஸஸ் டு நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் சேஞ்ச். சப்போஸ் வந்து திடீர்னு ஏதாச்சும் ஒரு நியூ பாலிசிஸ் கொண்டு வராங்க, இல்லை நியூ ஒரு லீகலாக வேறு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்கனாலும் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட அப்டேட்ஸை நீங்கள் டெப்ளாய் பண்ண முடியும். Cloud-based auditing helps flag any resources that is out of compliance with your corporate standards and provides mitigation strategies. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் வச்சுருக்க அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் சரி, சப்போஸ் நீங்கள் உங்களோட அந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களோட அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணல, பட் நீங்கள் டெம்ப்ளேட்ஸில் செட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து மென்ஷன் எதுவும் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த க்ளவுட் பேஸ்ட் ஆடிட்டிங் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த டூல் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கம்ப்ளைன்ஸில் இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் இதில் கரெக்டாக செட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவே உங்களுக்கு ப்ராசஸை கொண்டு வரும். அதுதான் சொல்கிறாங்க. Depending on your operating model, software patches and updates may also automatically be applied, which helps with both governance and security. சில இதில் வந்துட்டு ஓகேங்களா, எல்லா இதுவுமே கிடையாது, சில இதில் வந்து இந்த ஆப்ரேட்டிங்காக இருக்கட்டும், ஆப்ரேட்டிங் மாடல்ஸாக இருக்கும், சாஃப்ட்வேர் பேச்சஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நடக்கும். ஓகே, என்ன மாதிரினா நீங்கள் கவர்னன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இந்த ரெண்டுமே பேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. On the security side, you can find a cloud solution that matches your security needs. Okay, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக்யூரிட்டிஸை வந்து அந்த cloud சொல்யூஷன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் மேக்ஸிமம் கண்ட்ரோல், உங்களுக்கு வந்து அதிகமாக கண்ட்ரோல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எதுவும் போவீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் போவீங்க. ஓகே, அதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் இருக்குது, உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர்ஸோட இன்ஸ்டலேஷன்ஸாக இருக்கட்டும், அதை நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவிலே பற்றி நம்ம பேசியிருப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், இந்த மூணுலேயுமே வந்துட்டு ரோல்ஸ் எப்படி இருக்குது, கஸ்டமர் சைட் ரோல்ஸ் எப்படி இருக்குது, ப்ரொவைடரோட ரோல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, யாருக்குன்னா அதிகமான ரோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, அதில் தான் இது சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸில் தான் நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் பேஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா சில இது வந்துட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் தான் இருக்கும். ஓகே, அது வந்து என்னென்ன சொல்கிறாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் வாங்குறீங்கன்னா அதில் வந்து டேட்டா பேஸ்னால் நீங்கள் தான் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதில் வேறு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் ஏதாவது வேணும் நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அவங்க வந்துட்டு அந்த விர்ச்சுவல் மிஷின் தான் தருவாங்க உங்களுக்கு, மற்றபடி அதோட மெயின்டெனன்ஸ் தான் அவங்க பார்த்துப்பாங்க. பட் அதுக்குள்ளே நடக்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும்.
இதுவே வந்துட்டு if you want patches and maintenance taken care of automatically, a platform as a service or software as a service deployments may be best cloud strategies for you. இதுவே வந்துட்டு உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து சிலதுனா ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும்னா நீங்கள் வந்து என்ன போகலாம், பிஏஎஸும் சாஃப்ட்வேர் எஸ்ஏஎஸும் இந்த பேக்கேஜஸ் வந்து இந்த இதில் டெப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே பெனிஃபிட்ஸாக இருக்குது. And because of the clouds intended as an over-the-internet delivery of IT resources, cloud providers are typically well suited to handle things like distributed denial of service (DDoS) attacks, making your network more robust and secure. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, உங்களோட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் வந்து ஒரு 50 யூசர்ஸ் வந்து உங்களோட கஸ்டமர்ஸாக இருக்காங்க. அது ஒரு எஜுகேஷனல் ப்ராடக்டாக வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 50 யூசர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து அதில் வந்து ஒரு 50 அதர்ஸ், அதில் வந்து அன்னோன் யூசர்ஸாக வந்து வெளியில இருந்து ஒரு 50 வந்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. இப்போ 50 வந்துடுறாங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 50 யூசர்ஸ்க்கு தான் அந்த கெப்பாசிட்டி வச்சுருக்கீங்க. உங்கள் அப்ளிகேஷனோட க்ளவுட் கெப்பாசிட்டி 50 யூசர்ஸ் தான் வச்சுருக்கீங்க. பட் ஆனால் இப்போ 100 பீப்புளாக வந்துடுறாங்க. அந்த 50 யூசர்ஸ் வந்து அன்னோன். அது வந்து ஒரு ஃபேக்காக இருக்கலாம், ஒரு ஃபேக் மெம்பர்ஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ வரும்போது 100 பீப்புள் வரும்போது உங்களோட அப்ளிகேஷன் வந்து இதில் வந்து டேமேஜ் ஆகும். அப்போ வந்து அதை வந்து ஈஸியாக இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிசோர்ஸை வந்துட்டு அலோகேட் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து அந்த டைமில் அவங்க சால்வ் பண்ணுறாங்க. டெம்பரவரியாக தான். ஓகே, டெம்பரவரியாக சால்வ் பண்ணி அடுத்து மூவ் பண்ணுவாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் நிறைய வெளியில இருந்து அன்னோன் யூசர்ஸ் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணும் போது இருக்கிற ஆல்ரெடி உள்ள கஸ்டமர்ஸ் வந்து அதில் அஃபெக்ட் ஆகாமல் மூவ் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு செக்யூரான மூவ்மெண்ட்ஸும் அவங்க கொண்டு போகிறாங்க அவங்களோட கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். அதே மாதிரி by establishing a good governance footprint yearly, you can keep your cloud footprint update secure and well managed. ஓகே, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து உங்களோட கவர்னன்ஸில் நம்ம என்னென்ன சொல்லணும், உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சொல்லணுமா அந்த கம்பெனி பேஸ் பண்ணி அப்படி கொண்டு வரும்போது மற்ற உங்களோட அப்ளிகேஷன்ஸாக அந்த கிளவுட் ஃப்ரண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி வரதில் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை செக்யூராக இருக்கட்டும், இல்லை வெல் மேனேஜ்டு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூவிங்கில் கரெக்டாக மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டில் நம்ம சொல்கிறாங்க. இந்த செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸில் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லனா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக்யூரிட்டி பேஸ் பண்ணியே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், யூஎஸ்ன்னு இல்லை எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை கொண்டு போகிறீங்க. எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை நீங்களாக வந்துட்டு பண்ணிட்டு நீங்கள் வந்து டெப்ளாய் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து பாலிசிஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அதில் நீங்கள் பாலிசி செட் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் டேட்டா வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. இது கவர்மெண்ட் பேஸ் பண்ணி வருது, இது பப்ளிக் செக்டாரில் வருது. கரெக்டாக? இது பப்ளிக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து அவங்க பாலிசிஸ் ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டானா ப்ரைவேசி வேணும் அப்படிங்கிறதுனா நிறைய உங்களோட டேட்டாஸ், இந்த டேட்டாஸ்னால் பார்க்கக்கூடாது, இந்த டேட்டாஸ்னால் வந்து செக்யூராக இருக்கணும்னு நிறைய பாலிசிஸ் வச்சு தான் நீங்கள் ஒரு ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் பப்ளிக்காக. நீங்கள் எடுத்தோன்னு எந்த ஆப்புமே நீங்கள் கொடுத்துட முடியும். அதே தான் நீங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை கம்பெனிலேருந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் க்ளவுடுக்கு கொண்டு போகிறீங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு இன்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய அப்ளிகேஷன்ஸை, இல்லை அவங்க ஓன் சர்வர்ஸ் யூஸ் பண்ணி ஆன் பர்மசஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னாப்பா என்னோட அப்ளிகேஷன் அசூருக்கு மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பாலிசிஸ் வந்து அவங்க டெம்ப்ளேட்டாக டிஃபைன் பண்ணி தான் கொண்டு போவாங்க. ஓகே, அது டேட்டா ஒரு என்கிரிப்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை யாருன்னா அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நிறைய விதமான பாலிசிஸும் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அதில் இருக்கும். அப்போ அது எல்லாமே வரது தான் இந்த யூனிட்டில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு கான்செப்ட் பார்ப்போம். தேங்க்ஸ்.